கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அருமையான இந்த காலை பொழுதிலே மீட்பெரும் இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான இந்த காலை பொழுதிலும் சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வாக்கியத்தை வாசிப்போம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று வேதத்தில் படிக்கிறோம். என் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியில் இந்த காலை பொழுதிலே கிறிஸ்துவுக்குள் நிறைவு என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க போகிறோம். ஆண்டவராகிய தேவன் உங்களையும் என்னையும் இரட்சிப்புக்குள் கொண்டு வந்ததற்கு, அபிஷேகத்திற்குள் கொண்டு வந்ததற்கு, இந்த சத்தியத்திற்குள் கொண்டு வந்ததற்கு, அவருடைய பிள்ளைகளாய் நம்மை மாற்றுவதற்கு பிரதானமான சில நோக்கங்கள் உண்டு. அந்த நோக்கம் என்னவென்று சொன்னால், நாம் எதை செய்தாலும் கிறிஸ்து இயேசுவுக்குள் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்போ கிறிஸ்து இயேசுவுக்குள் எவைகள் எல்லாம் செய்ய வேண்டும் என்று கடந்த நாட்களாக நாம் சிந்தித்து வருகிறோம். அப்போ அருமையான இந்த காலை பொழுதிலே கிறிஸ்துவுக்குள் நிறைவு என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க போகிறோம். அன்பானவர்களே, உங்களையும் என்னையும் ஆண்டவர் இரட்சிப்புக்குள் கொண்டு வரும் பொழுது நிறைவானவர்கள் என்று அறிந்து இரட்சிப்புக்குள் கொண்டு வரவில்லை. நாம் குறைவுள்ளவர்கள் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே குறைவுள்ளவர்கள், ஜெபத்திலே குறைவுள்ளவர்கள், வேத தியானத்திலே குறைவுள்ளவர்கள், விசுவாசத்திலே குறைவுள்ளவர்கள், பொருளாதாரத்திலே குறைவுள்ளவர்கள், படிப்பிலே நாம் குறைவுள்ளவர்கள், உலகத்திற்குரிய சகல காரியங்களிலே நாம் குறைவுள்ளவர்கள் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். இந்த உலகத்தில் யாரும் பூரணம் கிடையாது. அப்போ எல்லாருமே குறைவுள்ளவர்களாய் இருக்கிறோம். நம்முடைய குறைவுகளை தேவன் கண்டார். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற குறைவுகளை, பொருளாதாரத்தில் இருக்கிற குறைவுகளை, நம்முடைய வேலை ஸ்தலத்தில் காணப்படுகிற குறைவுகளை, ஸ்தோத்திரம், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் காணப்படுகிற சில குறைவுகளை தேவன் கண்டார். அப்போ குறைவுள்ள ஜனங்களை பார்த்து, கஷ்டப்படுகிற பிள்ளைகளை பார்த்து, அந்த பொருளாதாரத்தில் நெருக்கப்படுகிற பிள்ளைகளை பார்த்து, அந்த குறைவுகளை பார்த்து ஆண்டவர் என்ன செய்தார்னா, என்னுடைய பிள்ளைகள் ஸ்தோத்திரம் குறைவோடு கூட வாழாமல், குறைவுள்ளவர்களாய் வாழாமல் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே அவங்களுடைய எல்லா குறைவுகளை நிறைவாக்க வேண்டும் என்று தேவன் தீர்மானித்தார். என் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த காலை பொழுதிலே ஏதாவது குறைவுபட்டு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். குறைவுள்ளவர்களாய் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். பொருளாதாரத்திலே குறைவுள்ளவர்களாய், வருமானத்திலே குறைவுள்ளவர்களாய், சமாதானத்திலே குறைவுள்ளவர்களாய், நிம்மதியிலே குறைவுள்ளவர்களாய், ஸ்தோத்திரம், பொருளாதாரத்திலே குறைவுள்ளவர்களாய் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் குறைவுகள் எதுவாய் இருந்தாலும் அந்த குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே மகிமையிலே தேவன் நிறைவாக்க வேண்டும் என்று இந்த காலை பொழுது தேவன் விரும்புகிறார். அப்போ உங்களையும் என்னையும் இரட்சிப்புக்குள் கொண்டு வந்ததனுடைய பிரதானமான நோக்கங்களிலே ஒன்று, உங்கள் குறைவுகள் எதுவாக இருந்தாலும் அதை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே மகிமையிலேயே தேவன் நிறைவாக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உங்கள் பொருளாதாரத்தின் குறைவுகளை, வருமானத்தின் குறைவுகளை, ஆசீர்வாதத்தின் குறைவுகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப என் கண்பானவர்களே, யோவான் 2ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து கானாவூர் கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார். அப்பொழுது அந்த திருமணத்திலே திராட்சரசம் குறைவுபட்டதென்று யோவான் 2ஆம் அதிகாரம் 3வது வாக்கியத்தில் வாசிக்கிறோம். அப்போ திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது அந்த திருமண வீட்டார் மரியாளிடத்தில் அதை தெரியப்படுத்துகிறாங்க. மரியாள் அதற்கு இயேசு கிறிஸ்துவுக்கு அதை தெரியப்படுத்துகிறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல நாம் செய்த காரியங்களை அறிந்திருக்கிறோம். கட்சாடிகள் எல்லாம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது, தண்ணீரெல்லாம் ஊற்றப்பட்டது. ஸ்தோத்திரம், அந்த கட்சாடிகளை நிரப்பப்பட்ட பொழுது இயேசு ஜெபித்ததை ஆசீர்வதித்த பொழுது தண்ணீர் திராட்சரசமாக மாறிற்று. முந்தின ரசத்தை பார்க்கிலும் பிந்தின ரசம் சுவையுள்ளதாய் இருந்ததென்று, நல்ல ரசமாய் இருந்தது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப கானாவூர் கல்யாணத்திலே ஸ்தோத்திரம், அந்த வீட்டில் ஏற்பட்ட அந்த குறைவுகளை ஸ்தோத்திரம் கிறிஸ்துவானவர் நிறைவாக்கினார் என்று நம் வேதத்திலே படிக்கிறோம். அப்ப அந்த ஜனங்கள் அவமானப்படக்கூடாது, யாரு முன்னாடி வெக்கப்படக்கூடாது, தலைகுனிந்து வாழக்கூடாது என்று சொல்லி அவங்க குறைவுகளை எல்லாம் அவர் நிறைவாக்கினது போல நீங்கள் வாழ்கிற பகுதியிலே, சமுதாயத்திலே, தேசத்திலே யாவருக்கு முன்பதாக நீங்கள் தலைகுனிந்து வாழக்கூடாது என்று சொல்லி உங்கள் குறைவுகளை தேவன் ஸ்தோத்திரம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்க
தேவன் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல யாக்கோபு 1 4வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நீங்கள் ஒன்றிலும் குறைவில்லாமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஸ்தோத்திர தேவன் விரும்புகிறார். எதிலுமே நீங்கள் குறைவுள்ளவர்களாய் இருக்கக்கூடாது. பொருளாதாரத்திலே, நன்மைகளிலே, ஞானத்திலே, அறிவிலே, சத்தியத்திலே, கிருபையிலே, ஜெபத்திலே, பலத்திலே குறைவுள்ளவங்களாய் இராமல் நிறைவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீங்கள் நிறைவாக வாழ்வதை யார் விரும்புகிறார்களோ இல்லையோ, தேவன் அதை விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ என் அன்பானவர்களே, நீங்களும் நானும் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. நம்முடைய குறைவுகள் எதுவாக இருந்தாலும் அது கிறிஸ்துவினிடத்தில் நாம் தெரியப்படுத்துகிற பொழுது, நாம் ஜெபிக்கிற பொழுது, நம்முடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே தேவன் நிறைவாக்க விரும்புகிறார். அன்றைக்கு காணா ஒரு கல்யாணத்திலே எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக தண்ணீரை திராட்சரசமாக்கி அந்த திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது அங்கு நிறைவான ஒரு திராட்சரசத்தை கொடுத்த தேவன், எந்த இடத்துல உங்கள் குறைவுகளை நிமித்தமா அவமானப்படுகிறீர்களோ, நிந்திக்கப்படுகிறீர்களோ, தூசிக்கப்படுகிறீர்களோ, அதே ஜனங்களுக்கு முன்பதா உங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஜெபிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான ஆண்டவரே, இந்த காலை பொழுதற்காக உமக்கு நன்றி. நாங்கள் குறைவுள்ளவர்களாய் வாழ்வதை தேவன் விரும்பவில்லை, நாங்கள் நிறைவோடு வாழ்வதை தேவன் விரும்புகிறீர். இந்த காலை பொழுதிலே யாரெல்லாம் குறைவுள்ளவர்களாய் ஜெபத்திலே, வேத தியானத்திலே, பரிசுத்தத்திலே, வருமானத்திலே, பிரயாசத்திலே, பொருளாதாரத்திலே, எந்தெந்த காரியத்திலே குறைவுள்ளவர்களாய் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, எல்லா குறைவுகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே தேவன் நிறைவாக்கும்படி நாங்கள் மனதார ஜெபிக்கிற ஆண்டவரே. கடன்கள் மாறட்டும், வியாதிகள் மாறட்டும், பலகீனங்கள் மாறட்டும், நெருக்கடிகள் மாறட்டும், எல்லா விதமான உபாதைகள் இயேசுவின் நாமத்திலே மாறும்படி நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. எந்த இடத்தில் இந்த பிள்ளைகள் தலைகுனிந்தார்களோ அதே இடத்துல தேவன் தலை நிமிர்ந்து வாழும்படி நாங்கள் மனதார ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த நாள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். முன் செல்லும் தடைகளை மாற்றி போடும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.